Hello student, 12th standard example sum 1.11 prove that cos theta minus sin theta cos theta is orthogonal அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆர்த்தோகனலுக்கான ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் given மேட்ரிக்ஸை ஏன்னு சொல்லி எடுத்துக்குவோம். A cos theta minus sin theta. Next sin theta cos theta. Let ஏன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்த்தோகனலுக்கான ஃபார்முலா A into A transpose equal A transpose into A equal unit matrix. A into A transpose equal A transpose into A equal unit matrix நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது ஆர்த்தோகனல். A into A transpose நம்ம எழுதலாம். A into A transpose Aங்கிற மேட்ரிக்ஸ் நமக்கு இருக்கு. cos theta minus sin theta sin theta cos theta. Next A transpose ரோவை காலமா மாத்திருங்க. cos theta minus sin theta cos theta. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ cos square theta plus sin square theta. cos square theta plus sin square theta. Next first row வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணும்போது cos theta sin theta cos theta sin theta. Next minus cos theta sin theta. Next second row வச்சு first காலத்தை மல்டிப்ளை பண்ணா sin theta cos theta minus sin theta cos theta. Next செகண்ட் காலத்தை வச்சு செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை மல்டிப்ளை பண்ணோம்னா sin square theta plus cos square theta. cos square theta plus sin square theta உடைய வேல்யூ நமக்கு 1 இது plus a minus a ஃபார்மட்ல இருக்குது. 0 ஆயிரும். டிவைட் பண்ணிட்டோம்னா 1 0 0 1. இது A into A transpose மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூ. ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் A transpose into A ஃபைண்ட் பண்ணோம்னா A transpose எழுதிக்கங்க. A transpose cos theta sin theta minus sin theta cos theta. நெக்ஸ்ட் Aங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கங்க. cos theta minus sin theta. Next sin theta cos theta. மறுபடியும் ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ இதே வேல்யூ கிடைக்கும். அதனால இதை டைரக்டாவே நம்ம எழுதலாம். நீங்க வேணா சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டைரக்டான ஆன்சர் கிடைக்கும். A transpose into A equal இப்படி எழுதினாலும் டைரக்டா நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லை. 1 0 0 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. 1,2 implies from 1,2 implies A transpose A into A transpose equal A transpose into A equal unit matrix. A is orthogonal. அப்படின்னா A is orthogonal. Prove that sum, hence prove. இது மாடல் 1 சொல்லி வச்சுக்கலாம். மாடல் 2 ஆர்த்தோகனலா இருக்குன்னா A இன்வர்ஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ்ங்கிற ஃபார்முலாவும் இருக்கு. A இன்வர்ஸ் ஈக்குவல் A டிரான்ஸ்போஸ். Aங்கிற மேட்ரிக்ஸ் எப்படி எழுதிக்கங்க. லெட் Aங்கிறது cos theta minus sin theta. Next sin theta cos theta. A inverse ஃபைண்ட் முறைக்கான ஃபார்முலா A inverse equal 1 divided by determinant A into adjoint A. A inverse equal 2 cross 2 நால டைரக்டா ஃபைண்ட் பண்ணலாம். cos square theta plus sin square theta 1 divided by cos square theta plus sin square theta of adjoint A டைரக்டா ஃபைண்ட் பண்ணுங்க.
ரெண்டுமே cos theta தான். ஃபர்ஸ்ட் டயகனல் மாத்தினாலும் எப்படி மாத்தினாலும் cos theta தான். நெக்ஸ்ட் செகண்ட் டயகனல் மைனஸா இருக்குது பிளஸ்ஸா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இது மைனஸ் sin theta. இப்போ cos square theta plus sin square theta உடைய வேல்யூ நமக்கு 1 கிடைக்குது. அப்போ 1 dividing by 1 உடைய வேல்யூ 1 தான் கிடைக்கும். 1 of cos theta sin theta minus sin theta cos theta. அப்போ A inverse equal cos theta sin theta minus sin theta cos theta A inverse. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணணும். A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு A டிரான்ஸ்போஸ் Aங்கிற மேட்ரிக்ஸ் இங்க இருக்கிறத டிரான்ஸ்போஸை மாத்துங்க, ரோவை காணாம மாத்துங்க. cos theta minus sin theta. நெக்ஸ்ட் sin theta cos theta. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சினா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா இருக்கு. அப்ப from 1,2 implies A inverse equal A transpose. Therefore A is orthogonal. A is orthogonal. Hence proved. Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மாடல் 1 மாடல் 2 ரெண்டு மாடல்ல எது ஈஸியா இருக்குதோ அதை நீங்க எடுத்துக்கங்க. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சம்டைம்ஸ் நமக்கு 3 மார்க்ல கேட்கலாம்.